எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 2 மாணவர்களே, உங்களுக்கான வீடியோ தான் இது. அண்ட் ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு அப்போர்ட் ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் 3. டிக்ளைன் அப்போர்ட் கொடுத்தவங்க, நாட் லெட்டர் வந்தவங்க அப்போர்ட் கொடுத்தவங்க, அக்செப்டன் அப்போர்ட் கொடுத்தவங்க, இவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர்த்துக்கு சீட்டு கிடைக்க போகுதுன்னு தான் சொல்ல போகிறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் போயிட்டுருக்காங்க. டிஎஃப்சிக்கும் காலேஜுக்கும் போய் ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க இல்லையா, அந்த சீட்டு அந்த அப்போர்டு கொடுத்த மக்களுக்கு வரும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது இங்கே உண்மையாக இருக்குது. ரிப்போர்ட் என்னங்கிறது ஆகஸ்ட் 3 தெரியும். இது வந்து பெரிய விஷயங்க. நிறைய பேர் வந்து 25,020 பேர் தான் வந்து அலாட்மெண்ட்டே வந்துச்சு. அதாவது அக்செப்டன் அப்போர்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தவங்க. அலாட்மெண்ட் வந்தது வந்து 32,000 பேர்த்துக்கு வந்தது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா 25,020 பேர்த்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டன் ஜாயின் கொடுத்துருந்தாங்க. இவங்க போய் கல்லூரிக்கும் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணோம். ஆனால் இவங்க வந்து நிறைய பேர் வந்து போகலை அப்படிங்கிறது இன்றைக்கி தான் கடைசி நாள் நினைக்கிறேன். இப்போ இன்னுமே போகலை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமா கருதிட்டு இருக்குது. ஸோ அதனால் சீட்டு நிறைய வந்து லேப்ஸ் ஆகுமா அப்படிங்கிட்ட கிடையாது. அப்போர்டு கொடுத்துருக்கனால அப்போர்டு மக்களுக்கு சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருங்க. அப்போர்டில் நிறைய சேஞ்சஸ் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இது ரவுண்ட் 1. இப்போ ரவுண்ட் 2க்கு என்ன விஷயம்னா, சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்க போகுது ஆகஸ்ட் 3 காலையில். இப்போ ரவுண்டு 1லேருந்து ரவுண்ட் 2க்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு அப்போர்ட் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். டிக்ளைன் அப்போர்டு, டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் வருவாங்களா, நாட் அலர்ட்டை வந்தவங்க கிடைக்கலைன்னா மேலே கிடைக்கலாம் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு தோராயமான நம்பர் நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக தான் இப்போ சொல்ல முடியுது. எக்ஸாக்டாக ஆகஸ்ட் 3 தெரிஞ்சிடும் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு. இதனால ரவுண்டு 1க்கு துயரம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டயர் 1ல் என்ன மெக்கானிக்கல், சிவில், இஎன்ஐஇ, ட்ரிபிள்இ, இல்லை வந்து டெக்ஸ்டைல், ஃபேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து டார்கெட் பண்ணி அந்த ரவுண்ட் 1லேருந்து வந்து மாணவர்களான வைக்கலாம். அண்ட் ரவுண்ட் 2 மாணவர்களுமே என்ன பண்ணாலும் அதை டார்கெட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்த கல்லூரியில் கீழே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ரேங்க்குக்கு அனுசரித்து உங்கள் ரேங்க் வந்து ஒரு 40,000 ரேங்க்னு வச்சுக்கோங்களேன். போன வருஷம் 30,000 கிடச்சிருக்கும், 25,000 கிடச்சிருக்கும், 20,000 கிடச்சிருக்கும். அந்த கல்லூரி எல்லாம் மேலே வை. இப்போது ரேங்க் 40,000னா 38,000 கிடச்சிருக்கும், 39,000 கிடச்சிருக்கும், 40,000 கிடச்சிருக்கும். ஒரு ரேங்க் கிட்ட ஒரு ரேங்க் கிடச்சிருக்கும்ல, அந்த கல்லூரியில் நடுவில் வை. 45,000 கிடச்சிருக்கும், 50,000 கிடச்சிருக்கும், 55,000 கிடச்சிருக்கும், 60,000 கிடச்சிருக்கும். இந்த ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே ஒரு ரேங்கை தாண்டி கிடச்சிருக்கும்ல, அதெல்லாம் வந்து கீழே வை. இப்படி வைக்கும்போது சாய்ஸஸும் நிறைய உனக்கு கிடைக்கும். அண்ட் நாட் அலர்ட்டட் வராது. 1. 2வது, வீட்டில் உட்காந்து லேப்டாப்பில் பண்ணுங்க, ஃபோனில் பண்ணாதீங்க. லேப்டாப்பில் மட்டும்தான் பண்ணணும். எதர் ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுறாங்க, டிஎஃப் சென்டர்லேயே போய் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த டைமில் நம்மக்கிட்ட நீங்கள் உங்கள் பிடிஎஃப் அனுப்பிச்சு உங்களோட வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல எந்த கல்லூரி வைக்கணும், ஏதாவது ஒரு ஊடால தெரியாமல் 3rd tier 4th tier கல்லூரி வச்சு அது லாக் ஆகிற போகுது. நல்ல ரேங்காக இருந்தோம் லாக் ஆயிரும். ஸோ தயவு செய்து சில விஷயங்கள் நம்ம சொல்கிறது கேளுங்க. வெரிஃபிகேஷனுக்கு என் டீம் ஃபுல்லாக அவங்க கூட இருப்பாங்க. ஸோ அவங்க வெரிஃபை பண்ணி தருவாங்க. நம்பர்ஸ் எல்லாம் அன்றைக்கி நான் வந்து போஸ்ட் பண்ணுவோம் லைவில் வந்து. உங்களுக்கு நம்பர்லாம் கிடைக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நம்ம சைட்லேருந்து வரும். சரி விடுங்க. இப்போ என்னென்னா, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து லேப்டாப்பில் பண்ணுங்கள். லேப்டாப் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி பண்ணுங்கள். ப்ரௌசிங் சென்டர் போகிறேன்னா நீ சொந்தமாக பண்ணு. லாகின் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு வா. டிஎஃப்சியில் அப்படி தான். நீ லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணிட்டு வா. டிஎஃப்சிலலாம் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. டிஎஃப்சியில் ஒரு சில டிஎஃப்சியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன இன்ஃப்ளூயன்ஸ்னால், கவர்மெண்ட் காலேஜில் வைங்க, அது நல்லாயிருக்கும், ப்ரைவேட் காலேஜெல்லாம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்க போய் தான் அவங்க சொல்கிறாங்க தவிர அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தானாக வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேட்பீங்க இந்த கல்லூரி நல்ல கல்லூரியா, அவங்களுக்கு என்னங்க தெரியும். அவங்க வந்து அங்கே ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபு. ஸோ என்னென்னா உங்களுக்கு உதவி பண்ணுறக்கு உட்காந்துருக்குறாங்க ஸ்டாஃபு. அண்ட் அவங்கக்கிட்ட கூட கேட்கக்கூடாது, அவங்க சொல்லவும் கூடாது. ரூல்ஸ் அதுதான். உங்களுக்கு விருப்பம் என்னவோ அதுதான் நீங்கள் பண்ணணும். இப்போ டிஎஃப் சென்டர் போனீங்கன்னா நீங்களே எழுதி வச்சுட்டு போங்க என்னெல்லாம் வேணும் அப்படின்னு. அதே மாதிரி ப்ரௌசிங் சென்டர் போனால் நீங்கள் எழுதி வச்சுட்டு போ. நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டிலே உட்காந்து லேப்டாப் வாங்கி பண்ணு. புது லேப்டாப் தேவைப்படும் இல்லையா, பக்கத்து வீட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட லேப்டாப் வாங்கி பண்ணு. சரியா? 1. 2வது வந்து செல்ஃபோனில் பண்ணாதுன்னு சொல்லிடுச்சுன்னா ஸ்க்ரால் பண்ணப்போ அப்படியே கையப்பட்டு போயிடும். 2வது வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு கல்லூரி, ஒரு 4வது டயர் 3வது டயர் 5வது டயர் கல்லூரி நல்லா போட்டிருப்ப சாய்ஸஸ், ரேங்க் அனுசரித்து கரெக்டாக போட்டிருப்போம். நடுவில் வந்து தேவையில்லாத சாய்ஸஸ் வந்து வைக்கக்கூடாது. என்னன்னா, இப்போ 1 2 3 4 5 வைக்கும்போது 6வது சாய்ஸ் அது வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் ஒரு ரேங்க்குக்கு அது கிடைக்கிற மாதிரி இருந்தால் தள்ளிடும். ஸோ லாக் ஆகிடும். அது கிடச்சிரும். அப்புறம் உங்களுக்கு அப்போர்டு கொடுத்தா கூட கிடைக்காத ஒரு நிலைமையாயிரும். அப்போர்டில் கூட கிடைக்காத மாதிரி காலேஜ். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம டாப் காலேஜ் தான் வைப்போம். இப்போ நம்ம மேலே அப்போர்டு கொடுக்கும்போதும் அது கிடைக்காத மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கீழே வந்து லாக் ஆனால் தான். இப்போ சாய்ஸ் ஒரு 20 சாய்ஸ் கொடுத்துருக்கேன்னா ஒரு 15வது சாய்ஸில் லாக் ஆனால் தான் அப்போர்டு கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போர்டு கொடுக்கலாம், இல்லை அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுக்கலாங்கிறது யோசிக்கலாம்.
இப்போ நீங்கள் நடுவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒன்றத்துக்கும் ஆகாத காலேஜ் வச்சு கிடச்சிதுன்னா சத்தியமாக சொல்கிறேன், அதிகமாக 95% அந்த காலேஜே தான் லாக் ஆகும். அப்வர்டு கொடுத்தாலும் மாறாது. இது உண்மை. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாய்ஸஸ் அதிகமாக கொடுங்க. எவ்வளோ சாய்ஸ் கொடுக்கலான்னா, பிசி மாணவர்களாக இருந்தால் 100க்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் கொடுக்குற ட்ரை பண்ணுங்கள். எம்பிசியாக இருந்ததுன்னா ஒரு 90க்கும் மேலே சாய்ஸஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். எஸ்சி எஸ்சி எஸ்டினா ஒரு 75 80க்கு மேலே சாய்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஓசியாக இருந்ததுன்னா 200க்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் கொடுங்க. இவ்வளோ சாய்ஸஸ் கொடுத்தாதான் கிடைக்குமான்னா கிடையாது. ஒரு ஒரு சேஃப்டிக்கு நம்ம கீழே வைக்கிறோம். சரிங்களா? அடிமட்டத்துக்கு போய் வைக்க வேண்டாம். ரவுண்டு 1ல் டாப் காலேஜில் என்னெல்லாம் சீட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு வைங்க. ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் சீட் இருக்கோ, அதாவது கேஜேஎஸ்எல், எஸ்என்எஸ், சாய்ராமு, சென்ட் ஜோசப்பு, சவிதா, இல்லை வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, இல்லை வந்து கேசிஜி, பிரின்ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறையா எஸ்என்எஸ், இந்துஸ்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜெல்லாம் செகண்ட் ரவுண்டில் இருக்கும். அதை நீங்கள் வந்து எது நல்ல காலேஜோ பார்த்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் லொக்கேஷன் போயிட்டு வர மாதிரி இருக்குமா, உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு வந்து வேறு ஊரில் கிடைச்சாலும் ஹாஸ்டலுக்கு ஓகேவா, ஹாஸ்டலுக்கு பணம் கட்ட முடியுமா, எவ்வளோ பணம், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஃபீஸ் வந்து தோராயமாக எவ்வளோ வாங்குவாங்கன்னா அது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். 2 லட்சம் 3 லட்சம் வாங்குற கல்லூரி போய் சேர்ந்து 4 வருஷம் அதே ஃபீஸ் கட்டணும். 4 வருஷத்துக்கு 12 லட்சம்லாம் கட்டி படிக்க முடியாது. ஸோ அதனால் தயவு செய்து ஃபீஸுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போங்க. முடியலையா, யூனிவர்சிட்டி கேம்பஸில் கவர்மெண்ட்டில் பாருங்கள், அங்கேயும் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் வேறு வழி இல்லை, ஃபீஸ் கம்மினா அந்த மாதிரி தான் போய் ஆகணும். கவர்மெண்ட் காலேஜோ இல்லை வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்குல்ல, கான்ஸ்டியூட் கேம்பஸ், அங்கே தான் போய் ஆகணும். ப்ரைவேட் கல்லூரியில் எங்கே உங்களுக்கு ஃபீஸ் அஃபோர்டாக இருக்கோ அங்கே நீங்கள் போங்க. ஒருவேளை ஃபீஸ் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா, ஏன்னா சில பேர் வந்து ஃபீஸ் கம்மியாக பார்ப்பீங்க, அதுவும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், முதல் நாள் சாய்ஸ் வந்த உடனே ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்தோன்னா 3, 4, 5ஆம் தேதி 3 நாள் டைம் இருக்குது. நீ 3ஆம் தேதியே உட்காந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. வேக்கன்சி லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் காலையில் 9 மணிக்கு வந்துடும். சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க்கும் பேரலாக ஓப்பன் ஆகிடும். நீ என்ன பண்ணணும்னா வேக்கன்சிஸை பார்க்கணும். ரவுண்டு 1ல் எவ்வளோ சீட்டு முடிஞ்சிருக்கு, டயர் 1ல் எவ்வளோ சீட்டு முடிஞ்சிருக்கு, பிஹெச்சியில் எவ்வளோ சீட் முடிஞ்சிருக்கு, சிஐடியில் எவ்வளோ சீட் முடிஞ்சிருக்கு, சென்னை இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ சீட் முடிஞ்சு, ராஜலட்சுமியில் எவ்வளோ சீட் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நல்ல காலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்டு முடிஞ்சிருக்கு, எவ்வளோ சீட்டு நம்ம கம்யூனிட்டிக்கு இருக்குது, ஓசியில் எவ்வளோ சீட் இருக்குது, நம்ம கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்குன்னு அரசு ஆளாயம். நீங்கள் அது அரசு ஆளாயிரக்கே நீங்கள் மத்தியானம் மொழி டைம் எடுத்து மத்தியானத்துக்கு மேலே பண்ணாலும் போதும். இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக டைம் எடுத்து 2வது நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாலும் போதும். சரிங்களா? என்ன கேட்டால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு மத்தியானத்துக்கு மேலே போடுங்க சாய்ஸ் ஃபில்லிங் போடுறீங்க. இல்லைனா அடுத்த நாள் கூட போடுறது தப்பு இல்லை. 3 நாள் டைம் தர்றாங்கல்ல. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், வேக்கன்சிஸ் பார்த்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். சும்மா இங்கே பிசியில் ஓசியில் சீட்டு காட்டும், ஓ சீட் இருக்குன்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 நீ பாட்டு வச்சிங்கன்னா உன் முன்னாடி ரேங்க் கிடைக்கிற மாதிரி நீ தெளிவாக உன்னோட ரேங்க் கிடைக்கிற மாதிரி வைக்கணும். முன்னாடி ரேங்க் கிடைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா முன்னாடி ரேங்க் கிடச்சி அதுக்கப்புறம் செக் பண்ணிகிட்டே வரும். உன் ரேங்க் கிடைக்காம போயிடும், நாட் லெட்டர் வந்துடும். முன்னாடி ரேங்க் அவன் எடுத்து, இப்போ ஜிசிடியில் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் கண்டிப்பாக சீட் இருக்கும். முன்னாடி இருக்கணும் வைப்பா, நீயும் வைப்ப, அப்போ அதோட நிப்பாட்டிருவியா? இல்லை. அதுக்கப்புறம் கீழே என்ன ஆப்ஷனோ அது போட்டு போ. அதை தான் சொல்கிறேன். ஸோ அடுத்தடுத்த ஆப்ஷன் நம்ம கட் ஆஃப்க்கும் நம்ம ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த ஆப்ஷன் போகணும். நாட் லெட்டர் வராத மாதிரி பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நாட் லெட்டர் வந்து ரவுண்டு 3க்கு போனீங்கன்னா இதை விட கேவலமான காலேஜ் தான் கிடைக்கும். ஏன்னா ரவுண்ட் 3 மாணவர்களும் இருக்குது, காலேஜில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. நீ எதிர்பார்க்குற காலேஜை விட கொஞ்சம் கீழே கிடைக்கும். எதுக்கு தேவையா இதெல்லாம் பார்க்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், 3ஆவது நாள் சாய்ஸ் லாக். இந்த சாய்ஸ் லாக் இருக்கே, ஒரு ஒரு புளிய மரத்தில் புளிய பறிக்கிற மாதிரி. ஏன்னா வந்து ஏன் சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு வேட்டை மாதிரி உங்களை தேடிட்டு இருப்பாங்க. ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன், சில பேர் ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையில்லை. அது 3ஆவது நாள் தான் கரெக்டாக நடக்கும். சாய்ஸ் லாக் பண்ணுறக்கு கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காலெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த சாய்ஸை வச்சுட்டு ஒரு 3 மணி 2 மணி வாக்கில் எல்லாம் செக் பண்ணி ஒரு 3 மணிக்கு நல்ல நேரமாக பார்த்து லாக் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக 5 மணிக்கு லாக் ஆகிடும். 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நீ மேனுவலாகவும் லாக் பண்ணிக்கலாம். 3 மணிக்கு ஒரு 2 மணிக்கு என்ன பண்ணுறேன், 2 to 3க்குள்ளே ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிறதுக்கு முன்னாடி நீயே மேனுவலாக ஓடிபி போட்டு லாக் பண்ணு. ஓடிபி உன் மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஓடிபி போட்டு லாக் பண்ணு. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது பர்சனலாக நான் சொல்கிறேன். லாக் பண்ணால் முட்டு ஆட்டோமேட்டிக் லாக் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒரு வேளை நீ எங்கேயாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போயிருக்கலாம், ஐடி பாஸ்வேர்டு யாருக்கா தெரிஞ்சிருக்கலாம், இல்லை வந்து எங்கேயாவது கொடுத்துருக்கலாம் காலேஜில், எங்கேயாவது நீ ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தீங்கனாலோ அதை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் லாக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அவங்க உள்ளே பூந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே மாற்றுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஆர்டர் அந்த பிடிஎஃப் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி தயவுசெய்து சாய்ஸ் லாக்கை பற்றி நான் சொல்லணுன்னா ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு மேனுவலாக பண்ணுங்கள். சாய்ஸ் லாக்
பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா அது மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் உங்கள் வீட்டிலே இருக்கிறவங்க தெரியாதாமல் ஏதாவது ஒன்று மாற்றலாம், மவுஸ்லேயோ இல்லை கையிலேயோ வச்சு மாற்றும் போது அது மாறிடும். அப்புறம் அடுத்த நாள் சங்கடப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இங்கே டவுன்லோடு நவ்வுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜில் டவுன்லோட் நவ்வுன்னு பேஜ் இருக்கும். நீங்கள் கடைசியாக நிறைய பேர்ட்டி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கெல்லாம் அனுப்பும்போது, எங்கள் டீமுக்கெல்லாம் அனுப்பும்போது டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் அனுப்புவீங்க பிடிஎஃப். இது நிறைய வாட்டி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் சாய்ஸ் லாக் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணு. ஏன் நான் சொல்கிறேன்னா, முன்னாடியே டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, சாய்ஸ் லாக் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பண்ணி வச்சிரு. ஏன்னா அந்த சாய்ஸ் லாக் ஆர்டர் தான் ஃபைனல். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அடுத்த நாள் ஒரு நாள் கழிஞ்சு காலேஜ் கிடைக்குது, இல்லை 5வது நாள் காலேஜ் கிடைக்குது, அது எந்த சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்து அப்போர்டு கொடுக்குறதா இல்லை வேண்டாமான்னு எல்லாம் டிசைட் பண்ண முடியும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை பிடிஎஃப்பை சாஃப்ட் காப்பியோ இல்லை ஹார்ட் காப்பியோ எடுத்து வச்சுக்கோ. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் டென்டேட்டிவ் டெவலப்மெண்ட் கன்ஃபர்மேஷனில். ஸோ இவ்வளோ விஷயமும் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், தேர்டு பார்ட்டிக்கிட்ட கொடுக்காதீங்க. நீ யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாதீங்க, நீங்களே பண்ணுங்கள். ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் வெயிட்டிங். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க, அதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் உண்மையாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கலந்து உரையாடி அதுக்கப்புறம் போடுங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ்கிட்டையும் நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நீங்கள் ஒரு காலேஜ் சொல்லுங்கள், பையன் ஒரு காலேஜ் சொல்லுவோம். எது நல்லா இருக்கோ, எது ஓகேவோ, எது பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது, எது ஃபீஸ் கம்மியாக இருக்குது, போயிட்டு வர தூரம் எப்படி, அதுக்கப்புறம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கல்லூரி எப்படிப்பட்ட கல்லூரி, எல்லா ஆங்கிள்லையும் நம்ம பார்த்து தான் நம்ம ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரிப்பேர்டாக இருங்கன்னு தான் சொல்கிறேன். அன்னைக்கு உட்காந்து நீங்கள் அலமோதிட்டு இருக்காதிங்க. இதுக்கான டைம் நிறைய கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. 5 மாதம் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. இப்போவும் நீங்கள் சுதாரிக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி நேரத்தில் எல்லாமே உழப்பிட போகுது. உழப்பிச்சு அப்படின்னா முதல் ரவுண்டில் பண்ண தப்பு நிறைய பேர் பண்ணுவாங்க. டிக்ளைன் அப்வர்ட், டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்க எவ்வளோ பேர் முதல் ரவுண்டில் 7000 பேர் பக்கம் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க, டிக்ளைன் விஷயம். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத கல்லூரி வந்திருக்கலாம், இல்லை யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிக்காமல் வந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு டிக்ளைன் பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம், பிடிக்கலன்னு தானே. அந்த கல்லூரி கிடச்ச கல்லூரி பிடிக்கலை, நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன். அந்த கல்லூரி கிடச்ச கல்லூரி பிடிக்கலை, நான் அப்வர்டில் பார்க்குறேன். என்னது இது கொடுத்தேன்னா சேஃபே கிடையாது. உங்களுக்கு கல்லூரி கிடச்சாதான் கிடைக்கும். அடுத்த ரவுண்ட் போகிறோன்னா கல்லூரி கிடைக்காது. 2வது ரவுண்டுக்கு போயிடுவான் முதல் ரவுண்டுக்காரன், 2வது ரவுண்டுக்காரன் 3வது ரவுண்டுக்கு போயிடுவான். ஆனால் அப்போர்டில் பார்க்குறவன், டிக்ளைன் அப்போர்டு பார்க்குறவன் டிக்ளைன் பண்ணிவிட்டு மேலே சாய்ஸ் அந்த இப்போது 9வது சாய்ஸ் கிடைக்குது, 20 சாய்ஸில் 9வது சாய்ஸ் கிடைக்குது, 9வது சாய்ஸ் டிக்ளைன் வேண்டாம், மேலே ஒரு வாட்டி செக் பண்ணால் எல்லாமே செக் பண்ணாது, அந்த 9 முடி தான் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு சீட் இருந்தால் எடுத்து கொடுக்கும், இல்லைனா அடுத்த ரவுண்டுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும். சரியா, அடுத்த ரவுண்டு போயிடுவேன். ஸோ இந்த டிக்ளைன் பண்ணவங்கலாம் ஒரு ஏமானி மாதிரி தான். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் தெளிவானவன், நீ தான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ தான் உனக்கு பிடிச்சி பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஏன் அக்செப்ட் பண்ணிட்டு இல்லை, அதுக்கு தான் நம்ம பணமும் கட்டுறோம் டிஎஃப்சியில். அதுக்கு தான் நம்ம அப்போர்டு கொடுத்து பார்க்குறோம். அதாவது அப்போர்டு கொடுக்குறது தான், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்குறதா டிஎஃப்சியில் பணம் கட்டுறோம். ஸோ அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்குறதா ஒரு கை பார்க்கலான்னு அர்த்தம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா நீ ஒரே மட்டும் போய் சேர்ந்தேன்னா காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக ரவுண்டு 2க்கு போட்டி எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வரும். போட்டி எப்படிங்கிறத விட எப்படி ப்ராசஸ் நடக்கும், இந்த 14 நாள் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு தனி வீடியோ வரும். அதெல்லாம் சனிக்கிழமை போஸ்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது, சாய்ஸ் ஃபில்லிங் தவறுகள், தேவையில்லாத விஷயங்கள் பண்ண வேண்டாம். நிறைய சாய்ஸ் கொடுக்கணும். லாக்கு விஷயத்தில் கரெக்டாக இருங்க. இப்போ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, தேர்ட் பார்ட்டி உள்ளே விடாதீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்காதீங்க. ரெண்டாவது சாய்ஸ் லாக்கு மேனுவலாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் பார்த்துட்டு முதல் நாளே பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு பொருளே இருக்குது, முதல் நாளே போட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதே எனக்கு சீட் கிடைக்கும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரேங்கின் அடிப்படையில் அது மட்டும்தான் சீட் கிடைக்கும். ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா கேட்டுக்க, முதல் நாள் பாதி நாள் பண்ணாத, வேக்கன்சிஸ் பார்த்ததுக்கப்புறம் பாதி நாளுக்கு மேலே பண்ணி, இல்லை அடுத்த நாள் பண்ணாலும் ஓகே. 3வது நாள் முடி டைம் எடுத்து 3வது நாள் சாயங்காலம் 3 மணிக்கு நீ லாக் பண்ணால் போதும். இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நிறைய பேர் கேட்கல. ரவுண்டு 1 2வது நாளே லாக் பண்ணிட்டு போயிட்டான். வேலை இல்லையாட்டு இருக்குது, போர் அடிக்குதாட்டு இருக்குது, லாக் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ அதனால் தயவு செய்து இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் முதல்ல சொன்ன மாதிரி, உங்களுடைய லொக்கேஷன், உங்களுக்கு போயிட்டு வர தூரம், ஃபீஸு, அதுக்கப்புறம் இந்த கல்லூரி எப்படிப்பட்ட கல்லூரி, உனக்கு ஆப்டான கல்லூரியா, பிளேஸ்மெண்ட் இருக்கா, எல்லா சூழலையும் பார்த்து தான் நீ சாய்ஸ் ஃபில்லிங்கில் அந்த கல்லூரி வைக்க முடியும். ஸோ அதனால் யோசிச்சு பண்ணு. எங்கள் டீம்கிட்ட நீங்கள் அணுகணும் அப்படின்னா அவங்க நம்பர்ஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் தரேன் உங்களுக்கு. ஸோ அவங்க டீம், ஏன்னா இந்த டைம் தந்தேன்னு நீங்கள் கூப்பிடுவீங்க நிறைய பேர், அதுக்கு தான் சொல்கிறோம். உங்களுக்கும் தொந்தரவு, எங்களுக்கும் தொந்தரவு. அதனால் நம்பர்ஸ் எல்லாம் அப்போ அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போடும்போது தரேன். அதில் யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட சாய்ஸ் ஃபில்லிங் பிடிஎஃப் அனுப்பிச்சு உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம்.
அவங்க மாற்ற சொன்னால் மாற்றுங்க, கீழே வைக்க சொன்னால் கீழே வைங்க, மேலே வைக்க சொன்னால் மேலே வைங்க. ஏன்னா நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. கரெக்டான ஆர்டர் இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜ் லாக் ஆகிடும், அதனால் வாழ்க்கையே போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். நான் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன தான் இருந்தாலும் தனியார் கல்லூரிகள் நம்பி போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் பிளேஸ்மெண்ட்டே டிப் ஆகிட்டு இருக்குது எல்லா கல்லூரிலையும். ஸோ பிளேஸ்மெண்ட் வந்து டிப் ஆகுது அப்படின்னா எந்த கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் டிப் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. ஸோ நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க எல்லாரும். அதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து யோசிக்க தோணலைன்னா கூகுளில் போய் ஏஐ கிட்ட கேட்டுப்பார். ஏஐ கிட்ட கேட்டும் சரியாக தெரில அப்படின்னா அந்த அந்த கல்லூரிக்கு நீ விசிட் பண்ணிப்பார், நேரில் விசிட் பண்ணிப்பார். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நேரில் போய் விசிட் பண்ண ட்ரை பண்ணி அங்கே சூழலில் வந்து அங்கே இருக்க பசங்கிட்ட விசாரிச்சுப்பார். இதைத்தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறதோ இல்லை யார் சொல்கிறதோ நம்பாதும் வாங்கிச்சிட்டோம். பட் நீ நேரில் போய் விசாரித்த அந்த பையன்கிட்ட விசாரித்தா தான் எல்லா விஷயமும் தெரியும். ஸோ ரவுண்ட் 2 மாணவர்கள் உஷாராக இருங்க. ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி அப்வர்ட் ரிசல்ட்டில் கண்டிப்பாக ஹாப்பி நியூஸ் தான் இருக்கும். நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் போயிட்டுருக்காங்க. அதனால் ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் கண்டிப்பாக மேலே இருக்க கல்லூரிகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் உண்டாயிருக்கு. ஸோ என்ன ரிப்போர்ட்டுங்கிறது ஆகஸ்ட் 3ஆம் தேதி தெரியும். நன்றி, வணக்கம். ரவுண்ட் 1 மாணவர்கள் உஷாராக இருங்க. நிறைய வீடியோஸ் ரவுண்ட் 2க்காக வந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ல இருங்க. இதெல்லாம் ரவுண்ட் 3 பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கான வீடியோஸும் வரும். தேங்க்யூ.